நற்றிணை 400 பாடல்கள் 187 புலவர்களால் பாடப்பெற்றது. பழையன், அன்னி, வாணன் முதலிய அரசர்கள் குறிக்கப்பெற்றிருக்கின்றனர். 8 தொகையில் இது முதலாவதாக கொள்ளப்பட்டது. இரவில் ஊர்காவல் முறை இருந்துள்ளது. கோவலர் வாழ்க்கையை பற்றிய இந்நூலின் விரிவான குறிப்புகளை நெடுநல் வாடையோடு ஒப்பிடப்படலாம். கூடல், அம்பர், ஆற்காடு, வெண்ணி, குடந்தை, வாயில், ஊரூர் முதலிய ஊர் பெயர்கள் காணப்பெறுகின்றன. நுண் பூங்கலிங்க ஆடைகள் ஒரு பக்கமும் இருந்திருக்கின்றன. கடல் வாணிகமும் பண்டமாற்றும் வழக்கில் இருந்திருக்கின்றன. சீரியாழ், பேரியாழ், தன்னுமை, பறை, வல்லைப்பாட்டு முதலியன அக்காலத்து வழங்கியிருக்கின்றன. மலைகளில் தவம் செய்யும் தவசியரும் படிம மகளிரும் ஜைன புத்த மகளிர்கள் பாடல்களில் பேசப்பட்டிருக்கின்றன. பொருளின் அவசியத்தையும் அதனை பல வகையிலும் செலவிட்டு பயன்படுத்தக்கூடிய நெறியையும் பாடல்கள் வெகுவாக பாராட்டியிருக்கின்றன. அகநானூறு இந்த நூலை தொகுத்த உருத்திர சன்மன் நக்கீரர் சங்கத்தவன். இந்த நூல் பாடல்களை சுமார் 150 புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இந்த நூல் கலிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை என்ற 3 பிரிவுகளை உடையது. முதல் 2 பெயர்களும் பாடல் வரிகளிலேயே குறிக்கப்பெற்றிருக்கின்றன. பாடல்களில் பொருள் அமைதிக்கு ஏற்ப இப்பெயர்கள் இடப்பட்டிருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு பத்திலும் 10, 20, 30, 40 என்று தொடர்ச்சியாக 10 எண்களை உடைய பாடல்கள் நெய்தலையும், 4, 14, 24, 34 என்று 4வது பாடல்கள் என்ற 4வது பாடல்கள் முல்லை திணையையும், 2, 8, 12, 18 என்று வரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய பாடல்கள் குறிஞ்சி திணையையும், 6 என்ற எண்ணுடைய பாடல்கள் எல்லாம் 6, 16, 26 என்ற எண்ணுடைய பாடல்கள் எல்லாம் மருதத்தையும், ஒற்றை எண்ணுடைய 1, 3, 5, 7, 9, 11 ஆக ஒற்றை இலக்கமுடைய எண்கள் எல்லாம் பாலை திணையையும் குறிப்பது போல தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பாலை பற்றி 200 பாடல்களும், குறிஞ்சியை பற்றி 80 பாடல்களும், மற்ற 3 திணைகள் பற்றி ஒவ்வொரு திணைக்கும் 40 பாடல்களும் அமைந்திருக்கின்றன. அகநானூற்றிலே நந்தர்களை பற்றி குறிக்கும் பாடல்கள் இடைச்சங்கத்தை சேர்ந்தனவாக இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. மோரியர் படையெடுப்பும் இந்நூலில் கூறப்படுகிறது. கோதை மார்பன், கரிகாலன், திரையன் முதலியோரும் பேசப்படுகின்றனர். மத்தி, எழினி, எருமையூரன், கங்கன், கட்டி, கடலன் முதலோரும் கூறப்படுகின்றனர். திரையர் பவத்திரியிலும் காஞ்சியிலும் இருந்து தமிழகத்தை ஆண்டிருக்கின்றனர். தேர்தல் முறையில் ஊராட்சி நடைபெற்றுள்ளது. தமிழர் திருமண முறை இந்நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. பரங்குன்றம், அலைவாய், மதுரை, கந்தழி முதலியன இந்நூலில் குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. கார்த்திகை, பங்குனி, உள்ளி விழாக்கள் அகநானூற்றிலே கூறப்பட்டிருக்கின்றன. இவை சற்று பிற்காலத்தினவாக இருக்கக்கூடும். இருப்பினும் அகநானூற்றில் காணப்படுகிறது. வடநாட்டு தீபாவளியை ஒத்து கார்த்திகை விழாவும் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை அகநானூற்று பாடல் நமக்கு விளக்குகிறது. பதிற்றுப்பத்து சேர மன்னரின் வரலாறாக அமைந்த நூல்தான் பதிற்றுப்பத்து. இந்த நூல் 10 பத்தாக 100 பாடல்களை கொண்டது. 10 சேர அரசர்களின் புகழ்களை பாடுவது. முதல் 10ம் கடைசி 10ம் நமக்கு கிடைக்கவில்லை. இதற்கு சிறந்த பழைய உரை ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. முதற் 10 இமயவரம்பன் தந்தையை பற்றியதாகலாம் என்று கருதப்படுகிறது. பெருஞ்சோற்று உதியனை பற்றியது என்பது பொருந்தாது. இதன் தலைச்சங்கத்தவன் கடைசி 10 யானை கட்சை மாதரஞ்சேரல் பற்றியது என்று சொல்லுவார்கள். இப்பாடல்கள் அந்தாதியாக அமைந்த செம்மையை உடையன.
பண்ணோடு கலந்த இசைப்பாடல்கள். இமயவரம்பன் அவன் மக்கள் மூவர் ஆகியோருக்கு 4 பத்துகளும், இமயவரம்பன் தம்பி பல்யானை செல்கெழு குட்டுவன் அந்துவன் சேரல் மகன் செல்வக் கடுங்கோ வாழியாதன் அவன் மக்கள் 2 ஆகியோருக்கு 4 பத்துக்களும் இப்போது வழக்கில் கிடைத்திருக்கின்றன. இந்த பாடல்களை பாடிய புலவர்களுக்கு சேரர் வரையாது வழங்கி அவர்களை புகழ்ந்திருக்கின்றனர். தமிழ் மன்னரின் கொடைக்கு இவர்கள் புலவர்களுக்கு அளித்த ஈகை ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. சேரர்கள் காலமும் கடைச்சங்க காலமும் கயவாகுவின் காலத்தை தொடர்ந்து வரையறுக்கப்படுகின்றன. 5ஆம் பத்துக்குரிய கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் கயவாகுவின் காலத்தவன் என சிலப்பதிகாரத்தின் வாயிலாக தெரிய வருகிறது. கிபி 113 முதல் 136 வரை கயவாகுவின் காலம் ஆகும். மற்றொரு வகையாலும் கடைச்சங்கத்தை வரையறுக்கக்கூடும். சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் கூறும் நூற்றுவர் கண்ணர் என்பவர் சதகர்ணிகன் என்னும் ஆந்திர அரசன். சேரர் போர்களில் அவர்களின் கடற்கொள்ளைக்காரராகிய கடம்பரை வென்றது சிறப்புடையதே ஆகும். பெரிப்புளோஸ் தன்னுடைய குறிப்பிலும் இக்கொள்ளைக்காரரை பற்றிய குறிப்பு காணப்படுவது நமக்கு ஆச்சரியப்படுத்துகிறது. ஆரியரையும் யவனரையும் போர் வென்றுள்ளனர். ஆரியரையும் யவனரையும் போரில் வென்றுள்ளனர். எழுமுடி மன்னரை இமயவரம்பன் முதலானோர் வென்ற செய்தி பாடல்களில் ஏற்றமுற பேசப்பட்டிருக்கிறது. தும்பை உழிஞ்சை போர்கள் வெகுவாக கற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. ஐரை மலை கொற்றவையும் அனந்தை திருமாலும் அன்று மக்களாலும் வழிபடப் பெற்றுள்ளனர். வேதநெறி நாட்டில் தழைத்தோங்க சேரர் பெரும் பணியை செய்துள்ளனர் என்று சொல்லலாம். புறநானூறு சுமார் 150 புலவர்களால் இத்தொகை நூல் பாடப்பெற்றிருக்கிறது. சுமார் 180 அரச மரபினரை பற்றிய செய்திகள் புறநானூற்றிலே காணப்படுகிறது. தமிழருடைய வரலாற்று கருவூலம் என்று இந்த புறநானூற்றினை நாம் சொல்லலாம். புறநானூற்றுக்கு சிறந்த பழைய உரை ஒன்று உள்ளது. இதில் உள்ள வரலாற்று செய்திகள் மற்ற தொகை நூல்களில் காணப்படும் குறிப்புகளால் விளக்கவும் உறுதி செய்யவும் நமக்கு உதவுகின்றன. இவற்றுள் 2 பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. 14 பாடல்களில் ஆசிரியர் பெயர்கள் தெரியவில்லை. சைவ நாயன்மார் போன்று புலவர்கள் பல்வேறுபட்ட இனத்தவரும் நாட்டவருமாக இருந்திருக்கின்றனர். தமிழுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது இதனால் புலனாகும். மகளிரது வீரமும் மன்னரின் போர்களும் வள்ளல்களின் கொடையும் புறநானூற்றில் கூறப்படும் சிறப்பு செய்திகளாக அமைந்துள்ளன. இக்கால தமிழர் சமுதாயத்தை இத்தொகை நூல் கொண்டு ஓரளவு கற்பனை செய்து விடலாம். கிமு 1000 முதல் கிபி 600 ஆண்டுகளின் எல்லைக்கு உட்பட்ட பாடல்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன என்று சொல்லலாம். புறநானூற்றில் சேரர் 18 பேர், சோழர் 20 பேர், பாண்டியர் 13 பேர், சிற்றரசர்கள் சுமார் 50 பேர் ஆகியோரை பற்றிய வரலாற்று செய்திகள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களை தவிர்த்து அகப்பாடல்களில் காணும் அரசர்கள் சங்க சார்பு உடையவர்களாக இருக்கின்றார்கள். தமிழ் புலவரின் மேம்பாடான வாழ்க்கை பலபட விரித்து உரைக்கப்பட்டிருக்கின்றன. மகளிர் வாழ்க்கையில் தகுதி உடையோருக்கு அன்றி அரசர் உயர்ந்தோர் என்பதற்காகவே தமிழர் தம் பெண்களை மனம் செய்து கொடுத்தல் இல்லை என்பது புறநானூற்றில் உணர்த்தப்படுகிறது. நாட்டுக்காப்பே வீட்டுக்காப்பு என்பது உணர்ந்து தமிழ் பெண்கள் தம் மக்களை வீரமுடையவர்கள் ஆக்கினர். சிவன், முருகன், கண்ணன், பலதேவன், இந்திரன், யமன் ஆகிய தேவர்கள் சமூக வாழ்க்கையில் குறிக்கப் பெற்றிருக்கின்றனர்.